படத்துல இலவச ஃபேன் மிக்ஸி கிரைண்டர்லாம் தூக்கி நெருப்புல போட்டவர் இன்னைக்கு வீட்டுக்கு வீடு பைக் தரேன்னு சொல்றாருன்னா எனக்கு அது முரண்பாடா தெரியும். அதாவது ஒரு பைக் இருக்குன்னு நினைக்கிறாரு. காருங்கிறது நிச்சயமா அந்த அளவுக்கு பொருளாதாரத்தை உருவாக்கணும். இப்ப இலவசங்களுக்கு நீங்க எதிரா இல்ல. இலவசங்களுக்கு எதுக்கு எதிரா இருக்கணும்? மிஸ்டர் ஆதவஜனா, அப்போ உங்க அண்ணன் திரும்பவும் மக்களுக்கு இலவசங்களை கொடுத்து கருணாநிதி ஜெயலலிதா மாதிரி மக்களை ஏமாத்த தான் போறான். அதை உங்க வாயில நீங்க ஒத்துக்கிட்டீங்க. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. வந்தா டாஸ்மாக் எல்லாம் மூடிடுவீங்க. கண்டிப்பா அரசு செய்யக்கூடாதுன்னு நாங்க நினைக்கிறோம். இது அரசே செய்யக்கூடாது, அரசே விற்க கூடாது, டிபார்ட்மெண்ட் விற்க கூடாது. பூரண மதுவிலக்குன்றதை நீங்க சொல்லல. இல்ல, அரசு விற்க கூடாதுங்கிறது தான். அப்போ உங்க இலக்கு மதுக்கடை மூடுறது இல்ல, தனியாருக்கு மதுக்கடை தார வாய்க்கணும். அப்பயும் இதை உங்க அண்ணன் ஒரு வாக்குறுதியை தரல. தந்திருந்தா மக்களிடம் அவரு ரொம்ப பெரிய ரீச் ஆயிருப்பார்ல, பெண்கள் மத்தியில ஒரு பெரிய வரவேற்பு கிடைச்சிருக்கணும் அண்ணன் கேட்போம். ஆனா உண்மையிலே நீங்க எங்களை ரொம்ப ஆச்சரியப்பட வைக்கிறீங்க. அதனாலதான் அண்ணன் திரும்ப திரும்ப சொல்றாரு நாங்க ஆச்சரியக்குரிய.